வைக்கிறேன், மறக்காம சந்தன கூடுக்கு வந்துரு, இந்த வருஷம் களை கட்ட போகுது. மாமி தர்கா வழிபாடெல்லாம் கூடாது. நஜாத்துக்காரங்களை நிறுத்து, இப்ப வந்துட்டு அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, நாங்க காலகாலமா செஞ்சுட்டு வரோம். மாமி இறந்தவங்களுக்கு காது கேட்காதுன்னு குரான் வசனத்தை உங்ககிட்ட எடுத்து காமிச்சா இதுக்கு அதெல்லாம் அர்த்தம் இல்லைன்னு சொல்லுவீங்க. அதனால நான் சிம்பிளா ஒன்னே கேக்குறேன், என்ன இல்ல நீங்க அவுளியாட்ட தான் கேக்குறோம் வைக்கிறோம்னு சொல்றீங்க, இந்த அவுளியாவெல்லாம் எங்க வச்சு வணங்குறீங்க? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அவுளியானாலே தர்கா தான், தர்கானாலே அவுளியா தான். அப்ப அந்த தர்காவையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருந்தா என்ன சொல்ற நீ? ஆமா மாமி, கபர் மீது சுண்ணாம்பு பூசுவதையும் அதன் மீது கட்டடம் எழுப்புவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்காங்க. கபர் மேல செங்கலை வச்சு சுண்ணாம்பை பூசி கட்டடத்தை போட்டு வச்சு அதைத்தானே நீங்க தர்கான்னு சொல்றீங்க? ஆமா ஆமா. அப்ப அந்த அஸ்திவாரத்தையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்காங்க. அப்ப எங்க இருந்து வந்துச்சு இந்த தர்கா, சந்தனக்கூடு, கொடிமரம், கந்தூரி, தந்தூரி, ஆஃப் ஆயின்ட்டு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமி.